என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்காவிட்டால் அது பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தான் இந்த இன்றைய முத்துன்ற சிறிய தியானத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் விசுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். விசுவாசம் குறைய குறைய நம்முடைய கீழ்ப்படியாமை வளரும் அப்படின்றத நேற்று தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 78ஆம் சங்கீதத்தின் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 78:21. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. இப்போ கோபம், தேவனுடைய கோபத்துக்கு அவிசுவாசமும் ஒரு காரணம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். விசுவாசியாவிட்டால் தேவ கோபத்திற்கு நாம் ஆளாகிறோம். தேவன் கோபப்படுவார். அப்போ ஒரு தேவனை அறிந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை அவன் என்றைக்கு இழக்கிறானோ, தேவனை விசுவாசியாமல் என்றைக்கு போகிறானோ, அது தேவனை கோபமூட்டுகிற செயல் அப்படின்றத பார்க்கிறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க விசுவாசத்துல நடக்கிறீங்களா? ஒரு 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 சேலஞ்ச், ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த பாதையில் போகும்போது உங்களால் விசுவாசத்தில் நிற்க முடியுதா? அப்படி இல்லைன்னா நாம் தேவனை கோபமூட்டுகிறோம் என்று அர்த்தம். அநேக நேரங்களில் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அவிசுவாசத்தில் போய் மனுஷன் காலில் விழுறோம், அவிசுவாசத்தில் நம்ம ஒரு குறுக்கு வழியை கையாளுறோம், அவிசுவாசத்தில் என்னென்னமோ செய்வதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் அவிசுவாசம் வரும் பொழுது தேவனுக்கு கோபமூட்டுகிறோம் அப்படின்றத வசனம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசத்தினாலே, அந்த சீஷருடைய அவிசுவாசத்தினாலே அவருக்கும் கோபம் வருது. பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களுடனே இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஏன்னா ஒரு அப்பா ஒரு மகனை சீஷரிடத்தில் கொண்டு வராங்க. சீஷர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியல. உடனே இயேசுவுக்கு கோபம் வருது. என்ன சொல்லி திட்டார் பார்த்தீங்களா? அவ்விசுவாசம் உள்ள மாறுபாடுள்ள சந்ததியே. அப்போ ஒரு விசுவாசியாத ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் மேல் தேவனுக்கு கோபம் வருகிறது. அதே மாதிரி தான் மார்க்கு சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலும் மார்க்கு 16:14 வாசிக்கிறேன். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம், பாருங்க, அவங்களுக்குள்ள இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர்கள் இயேசுவை நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவருக்கு கோபம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பல, அவங்களால நம்ப முடியல. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பாமல் போனதற்கு அப்போ ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாறாங்க. பிரியமானவர்களே, இது பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்க நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆண்டவரை கோபம் ஊட்டுகிறோம். இன்னைக்கு ஒரு வேளை பல சூழ்நிலைகளில் தேவனை நீங்கள் கோபம் ஊட்டிகிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் நீங்கள் ஆண்டவரை கோபம் ஊட்டி பார்க்குறீங்களா? ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு விசுவாசம், அந்த விசுவாச பாதையில் விசுவாசமே இல்லாமல் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா? கொஞ்சம் கூட ஆண்டவரை விசுவாசிக்காமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வறண்டு போயிட்டுதா? தேவனுடைய கோபம் நம்ம மேல் வருமே. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணலாம் தெரியுமா? கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் உங்களுக்கு எவ்வளவு நல்லவர், இதுவரை எப்படி நடத்தினார், இனி எப்படி நடத்தவிருக்கிறார் அப்படின்றத கவனித்து பாருங்கள். எனக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியம் நடக்காததுனால தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருக்கலாம். எவ்வளோ நம்புனேன், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கலாம். பாருங்கள், நம்முடைய விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கும் அனுமதி கொடுங்க. அதுவும் விசுவாசத்தின் அடையாளம். ஆனால் நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. இதை சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்தாலும் நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்கப்பா சொல்லி பாருங்களேன். அப்போ கூட நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துங்களேன். அப்போ கூட கர்த்தரை விசுவாசிங்களேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னார் தானே. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த விசுவாசம் தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாச பரீட்சையில் ஒருவேளை நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது விழுந்து போயிருக்கலாம். தேவன் உங்கள் விசுவாசத்தை திரும்ப கட்டி எழுப்ப விரும்புகிறார். யோவான் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை,
தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். குமாரனிடத்தில் விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருந்தா நித்திய ஜீவன். குமாரனிடத்தில் விசுவாசமா இல்லை என்றால் அங்கே தேவனுடைய கோபத்திற்கு அவன் ஆளாகிறான். இந்த வசனத்தை நீக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. யோவான் 3:36. பிரியமானவர்களே, தேவன் நம்ம மேலே கோபமா இருக்க விரும்பலை. ஆனால் நம்ம விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் அளவை அதிகப்படுத்துங்கள். தேவனை பிரியப்படுத்துங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிப்போம், தேவனை பிரியப்படுத்துவோம். அவரை கோபமூட்டுகிறவர்களாய் அல்ல, அவரை சாந்தப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை கோபப்படுத்துகிறவர்களாய் இல்லாமல் விசுவாசித்து உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலத்தில் சில சூழ்நிலைகள் எங்களை விசுவாசத்தை தளர பண்ணியிருக்கலாம், அல்லது விசுவாசத்தை நாங்கள் இழந்து போக காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எங்கள் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நாங்கள் ஊன்ற கட்டப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.